We welcome you all to our online Sunday service. இந்த காலைவேளையிலே உங்கள் அனைவரையும் இணையதளத்தில் ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக வரவேற்கிறோம். Wherever you are, you can join with us this morning in praising and worshiping God. நீங்கள் எங்கே இருந்தாலும் துதி ஆராதனையிலே எங்களோடு கூட கலந்து கொள்ளலாமே. So happy to know that all of you are good and safe. எல்லாரும் பத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதை கேள்விப்பட்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். So let's join together in giving God praise and worship and honor. ஆகவே துதிப்பதிலும் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவதையும் நாம் ஆரம்பிக்கலாம். Let us be united in hearts and our minds and our voices. ஒருமனப்படுவோம் இருதயத்திலும் சிந்தனையிலும் குரலையிலும் கூட. Let us just praise and worship அவரை God. துதித்து ஆராதிப்போமாக. For He alone is worthy of all praise, worship, honor and glory. அவர் மாத்திரமே எல்லா துதிகளுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். Oh, we just praise you, Father. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, we praise you, Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் Oh, we ஆண்டவரே. thank you, Father. நன்றி பிதாவே. Oh, we thank you, Father. நன்றி We just ராஜா. thank you for this wonderful privilege and honor to come before you with praise and worship. O உமக்கு God. முன்பாக துதியுடனே வந்திருப்பது குறித்து எங்களுக்கு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. We bring the ராஜா. sacrifice of praise to you this morning. இந்த காலைவேளையிலே எங்கள் உதடின் பலியை ஸ்தோத்திர பலியை கொண்டு வந்திருக்கிறோம். We enter your gates with thanksgiving in your heart, and we enter your courts with praise. பிரகாரங்களில் துதியுடனே வாசலில் புகழ்ச்சியுடனே நுழைகிறோமே But பிதாவே. this is the day that you have made, and you have made it so that we will rejoice and be glad. இந்த நாளை நீர் உருவாக்கி தந்திருக்கிறீர். இந்த நாளில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக This அல்லவா. morning we make a choice to rejoice in your உம்முடைய presence. பிரசன்னத்திலே நாங்கள் களி கூறுவோம் என்று We make தீர்மானிக்கிறோம். a choice to delight in you, O God. உம்மிலே நாங்கள் களி கூறுவோம் என்று தீர்மானித்து வந்திருக்கிறோமே We பிதாவே. take it great joy and privilege to praise, to worship, to honor and to glorify your name. O உம்மை God. நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்க பெரிய அருமையான தருணத்தை நாங்கள் ஸ்லாக்கியமாய் எண்ணி வருகிறோம். Oh, we just thank you, Father. நன்றி பிதாவே. Oh, we thank you, நன்றி Father. நன்றி Worship நன்றி you, Lord. பிதாவே. Oh, we worship you, we ஸ்தோத்திரிக்கிறோம், worship you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். Oh, hallelujah, துதிக்கிறோம், hallelujah. hallelujah. Praise you, Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம், Oh, we just ஸ்தோத்திரிக்கிறோம். praise you, Jesus. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, we praise you, நன்றி you, நன்றி Father. பிதாவே. Oh, thank you, Father. நன்றி ராஜா. Oh, we just love to praise and worship you. உம்மை துதிக்க ஆராதனைக்க வாஞ்சித்து வந்திருக்கிறோம் விருப்பத்துடனே ராஜா. Oh, thank you, Jesus. நன்றி அப்பா. Thank you for the freedom that you've given us, O Spirit of God, to worship God. பரிசுத்த ஆவியானவரை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு விடுதலை அருளி இருக்கிறீர். Thank you, Holy Spirit, because you are a helper. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவியாளராயும் இருக்கிறீர். Every time you help us to lift up, glorify, magnify the wonderful name of Jesus. அருமையான இயேசு என்னும் நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் அல்லவா ஆவியானவரே. Even this morning we pray that you will help us இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக to கேட்டுக்கொள்கிறோம். lift up the name of Jesus above இயேசு everything என்னும் else. நாமத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தத்தக்கதாக எங்களுக்கு உதவி I செய்வீராக. pray that you'll bless people as they begin to praise and worship you, O God. ஜனங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுதும் நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. Let them experience your presence and your power through praise and துதி worship, O God. ஆராதனையிலும் அவர்கள் அங்கேதானே உம்முடைய பிரசன்னத்தை Pray அனுபவிக்கட்டும். for anointing to be upon the singing and the music, O God. பாடல் மேலும் இசையின் மேலும் உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டுமே Let பிதாவே. it liberate and set people free, O Father. ஜனங்களை அவைகள் விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரமாக ஆக்க ஆவியானவர் உதவி செய்வீரா. Let it bless people and cause people to rejoice this morning, O இந்த Father. காலவெளியிலே துதியானது அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்தட்டும். May lives be lifted up and be blessed even through praise and worship. துதி ஆராதனையிலும் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். May your name be glorified in everything that we do நாங்கள் here. செய்கிற அனைத்திலும் உம்முடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கட்டும். In Jesus' name, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. amen. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. He who has called us is faithful. Let us celebrate the goodness and the faithfulness of our Father. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே.
எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றுமில்லை மழையுமில்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்லை மழையுமில்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம்
நிறைவேற்றி நீர் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே ஆமென் ஓ வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினார் ஓ வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலைதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலைதான் எல்லாம் ஆகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலைதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலைதான் எல்லாம் ஆகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஓ நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும்
உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். ಉಮ್ಮಾಲೆ தான் எல்லாம் ஆகும். ಮನುಷ್ಯರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ. ಸೈನ್ಯದಿಂದ ಅಲ್ಲ, ಶಕ್ತಿಯಿಂದ ಅಲ್ಲ, ಆತನ ಆತ್ಮನ ಬಲದಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ, ಆಮೆನ್, ದೇವರ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ವಿಶ್ವಾಸದಿಂದ ಆಡುವ. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. நீரே அவந்தர வெளியில் தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. நீரை அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரை. நீரை ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தன் பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தன் பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. இன்னும்
ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಏನೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲಪ್ಪ. We can do nothing without you. ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ, ನಿನ್ನ ದಯೆ ಇಲ್ಲದೆ, ನಿನ್ನ ಬಲವಿಲ್ಲದೆ, ನಿನ್ನ ಕರುಣೆ ಇಲ್ಲದೆ ನಮಗೆ ಏನೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಮಳೆಯಂತೆ ನಮ್ಮ ಮೇಲೆ, ಇದನ್ನು ನೋಡುವ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ಸುರಿಸಿರಿ ಕರ್ತನೆ. ನಮಗೆ ಸಾಧ್ಯವಾಗದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು, ನಿಮ್ಮಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯವಾಗುವಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಅಳತೆಗಳಿಲ್ಲದೆ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ತಂದೆಯೇ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நான் மோசேயோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நான் மோசேயோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. திகையாதே, கலங்காதே, நீர் போகும் இடமெல்லாம் வருவேன். திகையாதே, கலங்காதே, நீர் போகும் இடமெல்லாம் வருவேன். தாய் தன் சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுக்குண்டு போகையில் அடைக்கலமாயிருப்பே. திகையாதே, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம். Yes, Lord. Amen. Oh, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். திகையாதே, கலங்காதே, ನೀ போகும் இடமெல்லாம் வருவேன். ದೇವರ ವಾಗ್ದತ್ತವಿದೆ, ನಿನ್ನ ಜೀವಮಾನ ಕಾಲವೆಲ್ಲ ಯಾರೂ ನಿನ್ನ ಎದುರು ನಿಲ್ಲಲಾರರು. ನಾನು ಮೋಸೆಯೊಂದಿಗಿದ್ದಂತೆ, ನಾನು ಯೇಸುವೊಂದಿಗಿದ್ದಂತೆ, ನಾನು ಯೋಸೇಫನೊಂದಿಗಿದ್ದಂತೆ, ನಾನು ದಾವೀದನೊಂದಿಗಿದ್ದಂತೆ ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ. ನನ್ನ ನೀತಿಯ ಬಲಗೈ ಆಮೇನ್ ನಿನ್ನನ್ನು ಉದ್ಧರಿಸ್ತದೆ. ಆಮೇನ್. ಯೇಸುವೇ, ನಾವು ಹೋಗುವ ಕಡೆಗಳಲ್ಲೆಲ್ಲ ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವ ಒಳ್ಳೆಯ ಸಂಗಾತಿಯಾಗಿದ್ದೀರಿ. ஹalleluya. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்தார் வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்தார் வல்ல தேவனிடமிருந்தே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே கண்களேறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே கண்களேறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகந்திடினும் நிலை மாறி புவி அகந்திடினும் மலைகள்
ಯೇಸುವೆ ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುವಂತ, ನಿಮ್ಮನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ನೀವು ತುಂಬಿರಿ ಕರ್ತನೆ. ಆಮೇನ್. ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡದೆ, ಆಮೇನ್, ಗಾಳಿಯನ್ನು, ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ನೋಡದೆ, ಪರ್ವತಗಳನ್ನು ನೋಡದೆ, ಪರ್ವತಕ್ಕೆ ಸಮವಾದ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡದೆ, ಯೇಸುವೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವ ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ಬರುತ್ತಿರುವ ನಿಮ್ಮನ್ನು, ಸಮಸ್ಯೆಗಳ ಮೇಲೆ ನಡೆದು ಬರುತ್ತಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣುವಂತೆ, ನಿಮ್ಮನ್ನು ದೃಷ್ಟಿಸುವಂತೆ, ಆಮೇಲೆ ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಹೇರಳವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ನೀವು ಸುರಿಸಿರಿ ತಂದೆ. ನಮ್ಮ ಸಹಾಯ ನಿಮ್ಮಿಂದಲೇ ಅಪ್ಪ. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಬಲವು ನಿಮ್ಮಿಂದಲೇ, ನಮ್ಮ ಯಶಸ್ಸು ನಿಮ್ಮಿಂದಲೇ, ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ, ನಮ್ಮ ಮನೆ, ನಮಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮಿಂದಲೇ ಆಗಿದೆ ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮಿಂದಲೇ ಆಗಿಲ್ಲ. ಯೇಸುವೆ ನಿಮ್ಮನ್ನೇ ನಿರೀಕ್ಷಿಸುವಂತೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ಎದುರು ನೋಡುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. ಎಲ್ಲ ಘನಮಾನ ಮಹಿಮೆಯನ್ನು ಯೇಸುವೆ ನಾವು ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಆಮೇನ್. ಸ್ತೋತ್ರಂ. Oh, thank you, Father. Thank you, Lord. ಸ್ತೋತ್ರಿக்கிறோம். We worship you, Father. ஆராதிக்கிறோம் ராஜா. Oh, we worship you, God. துதிக்கிறோம். Bless the Lord, O my soul, and all that is within me, bless His holy name. முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்ரி. Oh, with everything that is within us, we bless you. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை Oh, ஸ்தோத்ரி. hallelujah, hallelujah. ஸ்தோத்ரிக்கிறோம். Oh, we praise you, Father. ஸ்தோத்ரிக்கிறோம் பிதாவே. Oh, we praise you, Jesus. துதிக்கிறோம் ராஜா. Oh, worship you, Father. ஆராதிக்கிறோம். Oh, we worship you, we worship தொழுது you, Father. கொள்ளுகிறோம், பண்ணுகிறோம். You are the same yesterday, today, forever, God. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். You never change, God. நீர் மாறாதவராயிற்றே. And thank you for blessing people and changing and transforming lives of people even through praise and துதி worship. ஆராதனையிலும் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறவராய் இருக்கிறீரே. Oh, thank you for moving in the midst of people in a mighty way, oh Father. வல்லமையாய் ஜனங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதுக்காக Thank you for blessing people, blessing the hearts and minds of people through praise and worship. துதி ஆராதனையிலும் ஜனங்களுடைய இருதயத்தையும் சிந்தனையும் நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி பிதாவே. Thank you for lifting up people this morning and enable them to focus upon you, oh God. இந்த காலவேளையிலே பக்கமாக திருப்பி உம்மிலே கவனத்தை செலுத்த ஜனங்களை ஊழிய செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். And I pray that as they keep their hearts and minds open to your word, இந்த காலவேளையிலே ஜனங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் உமக்கென்று திறந்து வைத்திருக்கும் பொழுதும் பிதாவே, that you will speak to them, oh Father. நீர் அவர்களோடு பேசும்படியாக Pray that கேட்டுக்கொள்கிறோம். every word that goes forth will be the word that you have put in my heart to speak to them, oh God. அவர்களுக்கு செல்ல வேண்டிய வார்த்தைகள் நீ போட்ட வார்த்தையாய் இருக்கட்டும் இருதயங்கள். And may these words build and strengthen, encourage and lift up people in life. வார்த்தை சென்று ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும். May it bring the answers that people are looking for. அவர்களுக்கு தேவையான பதில்களை கொடுக்கட்டும். May it cause them to rejoice in what they hear, oh அவள் Father. கேட்டதிலே மகிழ்ச்சி கொள்ளட்டுமே பிதாவே. May your word bless every person that hears it. கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனம் ஆசீர்வதிக்கட்டும். We give you all the glory, honor and praise. எல்லாவற்றும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் In பிதாவே. Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Well, this morning it's time to receive our tithes and offerings. இந்த காலை வேளையிலே தசம பாகத்தையும் காணிக்கையும் செலுத்துகிற நேரம். But before that, let me just read a portion of scripture. தசம காணிக்கையும் செலுத்துவதற்கு முன்பாக ஒரு வார்த்தையும் வசனத்தையும் பார்த்துவிட்டு செல்லலாம். Because I believe that even the giving of our tithes and offerings should be based upon scripture. ஏனென்றால் நான் என்ன நம்புகிறேன், தசமம் கொடுப்பதும் காணிக்கை கொடுப்பதும் கூட தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். We need to pray in accordance with scripture. We need to counsel in accordance with scripture. We need to preach scripture. Everything that we do must be in line with scripture. ஜெபிப்பதோ, ஆலோசனை கொடுப்பதோ, வேதத்தை பிரசங்கிப்பதோ, காணிக்கை செலுத்துவதோ எது இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்க வேண்டும். So even our giving should be based upon scripture. ஆகவே நம்ம கொடுப்பது கூட தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். Only then the one who gives is blessed, and the purpose for which they give is also blessed. ஆகவே தான் கொடுக்கிறவர்களும் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், கொடுப்பதும் அதுக்கென்று ஆசீர்வாதமாய் வந்து முடியும். So Genesis 8 verse 22. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். While the earth remains, seed time and harvest time, cold and heat, winter and summer, day and night shall not cease. 8ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் வசனம் கடைசி வசனம்.
பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளவும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். While the earth remains, that means as long as the earth remains, there will be seed time and harvest time. ஆகவே பூமி இருக்கும் மட்டுமாக பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். You need to sow first in order for you to get an harvest. ஆகவே வரிசையை பாருங்கள், முதல்ல அறுவடை வேண்டும் என்றால் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். And whatever seed you sow, that is what will bring forth an harvest. You sow apple seeds, you will get an harvest of apples. அது மட்டும் இல்லாமல் எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதுதான் வரும். எந்த கனியை நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் விதைக்கவும் வேண்டும். For every seed, God has an appointed time so that it will bring forth an harvest. பாருங்கள், ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு அறுவடைக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே கண்டிப்பாக உருவாகும். The farmer understands that well. அந்த காலங்கள் எல்லாம் விவசாயி நல்லா புரிந்து வைத்திருக்கிறார். That is why no matter how hard or how difficult or even how little seed he has, he takes it and he sows it. ஆகவே தான் விவசாயி அறிந்து காலத்திலே அறுவடை கிடைக்கும் என்று அறிந்ததினாலே தான் அவர் விதையை எடுக்கிறார். அவ்வளோ கஷ்டத்திலையும் அதை கொண்டு போய் விதைக்கிறார். Because he knows this is the only way that little can become much. ஏனென்றால் இது ஒரு வழியா தான் சின்னது கொஞ்சமா இருக்கிறதை பெருக்க பண்ண முடியும் என்று அறிந்திருக்கிறார். So he takes the seed and he goes and sows it. ஆகவே விதை எடுக்கிறார், கொண்டு போய் விதைக்கிறாரும் கூட. And he knows the exact time when it will bring forth a harvest. அது மட்டும் இல்லாமல் ஏற்ற காலம் எது என்று அறிந்திருக்கிறார் அறுவடைக்கென்று. From the time he sows until he reaps, he keeps looking eagerly and waiting for that harvest. விதைத்த காலத்திலிருந்து அறுக்கும் காலம் மட்டுமாக இடைக்காலத்திலே எதிர்பார்க்கிறார் பாருங்க, ஆவலுடனே அறுவடையை நோக்கி. We also must be the same. அதே மாதிரி தான் நாமளும் இருக்க வேண்டும். Should not just be sowers. விதைக்கிறவங்களாக மட்டும் இருந்து விட்டு Now, after sowing the seed, விதைத்த பிற்பாடு we have to look forward, eagerly wait, expect, believe God's word to bless what you give and multiply it and give it back to you. விதைத்த பிற்பாடு தேவன் எனக்கு அறுவடை கொடுப்பார் என்று ஆவலுடனே எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். You have to keep expecting abundant of harvest. அபரிவிதமான அறுவடை வரும் என்று எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். So as we give our tithes and offerings, ஆகவே தசமாம் காணிக்கும் கொடுக்கும் பொழுதும் let's say this and give. இதை சொல்லி அறிக்கையிட்டு கொடுக்கலாம். Say, God, I bring my tithes and offerings into your storehouse. பிதாவே, தசமாம் காணிக்கை உம்முடைய பண்டகசாலையிலே கொண்டு வந்திருக்கிறேன். I sow it into your kingdom. உம்முடைய ராஜ்யத்துக்கென்று And விதைக்கிறேன். you have promised that you will bless it, multiply it and give it back unto me. நீர் இதை எடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி எனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று I believe சொல்லியிருக்கிறேன். your word உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன். and I give in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். Amen. Amen. You can now give our tithes and offerings to the இப்பொழுது account numbers that are shown to you on the screen. காண்பிக்கப்படும் விவரங்களிலே உங்களுடைய தசமாம் காணிக்கையும் செலுத்தலாம். Well, let's turn our Bibles to Ephesians chapter 1 and I'll read verses 11 to 13. இப்பொழுது நம்முடைய வேதாகமத்தின் திறவுகோல் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். In him also we have obtained an inheritance, being predestined according to the purpose of him who works all things according to the counsel of his will, that we who first trusted in Christ should be to the praise of his glory. In him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also, having believed, you were sealed with the Holy Spirit of promise. 1ஆம் அதிகாரம் எபேசியர் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். We are looking at God's eternal plans and purposes. தேவனுடைய நித்திய திட்டம் நோக்கம் நமக்கென்று என்ன என்று பார்த்து கொண்டு And வருகிறோம். actually 11 to verse 14 is our key verse. 11லிருந்து 14 மட்டுமாக நம்முடைய திறவுகோல் வசனம். In these verses, Paul reveals God's eternal plan and purpose for all those who are in Christ. இதிலே தானே கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற
திட்டம் நோக்கம் என்ன என்று காண்பிக்கிறார் விவரமாக. So if you are in Christ, then you must be very much interested in these verses. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் இந்த வசனங்களிலே நீங்கள் கவனத்தை செலுத்துவதாக காணப்பட வேண்டும். Because it talks about the plans and purposes that God has for you in this world. ஆகவே இந்த உலகத்திலே உங்களுக்கென்று தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நோக்கத்தை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. Why he called you, why he chose you, why he set you apart, for all these things you'll find answers in these verses. பாருங்கள், உங்களை ஏன் அழைத்தார், ஏன் தெரிந்து கொண்டார், இவைகளுக்கு எல்லாமே பதில் இந்த வசனங்களிலே காணப்படுகின்றன. And not only reveals his plans, but he goes on to show us how God works it out in our lives. அதை வெளிப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் இதை தேவனாகிய கர்த்தர் எப்படி நம் வாழ்விலே செய்து முடிக்கிறார் என்பதையும் விவரிக்கிறார் பவுல். See, it is one thing to know that God has great and mighty plans for my life, but it is another thing to know how God works it out in me. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிறார் திட்டம் நோக்கம் என்று அறிவது ஒரு விஷயம். இன்னொரு மேன்மையான காரியம் என்ன, அதை என் வாழ்வில் நடப்பித்து முடிப்பார் என்பது மேன்மையானவைகள் அல்ல. So he shows us how God works it out also. ஆகவே அதையும் விவரிக்கிறார், எப்படி தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்விலே நடப்பிக்கிறார் தம்முடைய திட்டத்தின் நோக்கத்தை. And goes one step further and gives us the guarantee concerning these things. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலாக எழும்பி பவுல் சொல்கிறார், இதுக்கு உங்களுக்கு ஆதாரமும் கொடுத்திருக்கிறார், ஒரு உறுதியையும் கொடுத்திருக்கிறார். Mentioned several examples about it. இவைகளை குறித்து அநேக உதாரணங்களை கண்டோம். Job, church, the apostle Paul. யோபு வாழ்க்கையில எப்படி பவுலுடைய அப்போஸ்தலனாகிய வாழ்க்கையில எப்படி நடப்பித்தார், சபையில எப்படி நடப்பித்தார். But I think the best example is all those who are in Christ. ஆனால் சிறந்த உதாரணம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொருவரும் தானே. The very fact that you are in Christ is absolute proof and evidence that God's eternal plan and purpose has already begun in you. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்விலே ஏற்கனவே தேவனுடைய திட்டமும் நோக்கமும் ஆரம்பித்து விட்டது என்று உறுதியாய் நம்பலாம். And the Bible says he who started or began a good work in you will finish it, will complete it. அது மட்டுமில்லாமல் வேத வாக்கியம் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிக்க வல்லவராயிருக்கிறார் செய்து என்று. That is the evidence and proof. அதுதானே நம்மளுக்கு நிச்சயம் ஆதாரமாய் இருக்கிறது. Okay, we looked at verses 1 to 12 in great detail. ஆகவே 11 12 வசனத்தை நம்ம முழுமையாக பார்த்தோம். And last week I just introduced you to verse 13. 13 வசனத்தை போன வாரத்திலே முன்னுரையாக சொல்லிவிட்டு போனேன். So today we are going to continue to look at verse 13. இப்போது 13 வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். In him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also having believed you were sealed with the Holy Spirit of promise. என்ன சொல்கிறது 13 வசனம்? ஆங்கிலத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்களும் என்று சொல்கிறது. படிக்கிறேன் பாருங்கள். நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். So here in verse 13 Paul goes on to describe and show us that God uses the means that God uses to take a person who is outside of Christ and to place him in Christ. How the means that God uses to make a Christian. அதாவது இங்க பவுல் என்ன சொல்கிறார் 13 வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கிறிஸ்தவர் ஆக்குவதற்கும் ஒருவரை கிறிஸ்துவுக்குள் வைப்பதற்கும் என்ன வழிமுறையை தேவனாகிய கர்த்தர் கையாளுகிறார் என்று சொல்கிறார். The Christian is called a brand new creation. கிறிஸ்தவர் என்பவர் புது சிருஷ்டி என்று அழைக்கப்படுகிறார். Bible says any man be in Christ, he is a new creation. வேத வாக்கியம் சொல்கிறது, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். So Jew or Gentile is no more a Jew, no more a Gentile, is a new creation called a Christian. ஆக யூதர் இருந்தாலும் சரி, புற ஜாதியாரானாலும் சரி, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாலே அவர்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். So in verse 13 Paul is describing the means that God uses in the making of a Christian, in the making of a new creation. இந்த புது சிருஷ்டியை தேவனாகிய கர்த்தர் எப்படி உருவாக்குகிறார், ஒருவரை எப்படி கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவராக வைக்கிறார், தேவன் செயல்பட்டு வைக்கிறார் என்பதற்கு என்ன வழிமுறை, எப்படி செய்கிறார் என்பதை தான் 13 வசனத்திலே பவுல் சொல்கிறார். He calls it the word of truth, the gospel of your salvation.
உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கொண்டு. Now, when he says truth or the gospel, he's not talking about some general truth or some general good news. அதாவது சுவிசேஷம் நற்செய்தி சொன்னியோ ஒரு சாதாரண நற்செய்தி என்று கிடையாது. He's talking about specific truth, specific good news. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நற்செய்தியை குறித்து சுவிசேஷம் என்று The சொல்கிறார். good news that brings salvation to a person, that saves a person. அதாவது அந்த நற்செய்தியாகிய சுவிசேஷம் ஒருவரை ரட்சிக்க பண்ணுகிறது. And this good news is about Jesus Christ. இந்த நற்செய்தி என்பது யாரை குறித்ததாம்? இயேசு கிறிஸ்துவை பற்றின செய்தி தானே நற்செய்தி. It is about his person, his work, who he really is, and what he has done for sinful humanity. நற்செய்தி என்ன? அந்த நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன ஊழியம் செய்தார், அவர் நமக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை சொல்லி அந்த செய்தி தான் நற்செய்தி. So Paul is saying here that when a person hears, trusts and believes, he is placed in Christ. இப்படிப்பட்ட நற்செய்தியை ஒருவர் கேட்டு விசுவாசித்து நம்பிக்கை வைத்து விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார். When a person hears, then only he is able to trust and believe. And when he believes it, it saves him. He is taken from outside of Christ and placed in Christ. A person who is not a Christian now becomes a Christian. பாருங்கள், இந்த நற்செய்தியை பிரசங்கிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது அந்த ஒரு நபருக்கு. அந்த நபர் அதை கேட்கிறார். கேட்ட பிற்பாடு அந்த நற்செய்தியை நம்பிக்கையோடு விசுவாசித்து அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படியாக தான் ஒருவர் கிறிஸ்தவ அல்லாதவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து அடைகிறார்கள். So it's the word of truth, the gospel of our salvation is a means which God uses even today in the making of a Christian, the making of a brand new creation. இன்றைக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் இந்த சத்திய வசனமாகிய இந்த சுவிசேஷத்தை கொண்டுதான் இன்றைக்கும் பூமியிலே ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார். And as you read the scriptures, we come to know that the Lord Jesus Christ is the head of the church to whom this work was entrusted in making Christians. பாருங்கள், இந்த கிறிஸ்தவராய் ஒருவரை மாற்றுவது என்பது பொறுப்பு நடக்க வேண்டியவை சபை அண்டையிலே கொடுத்து வைத்து சபைக்கு தலையாக இயேசு அண்டையிலே கொடுக்கப்பட்டது. Jesus, Lord Jesus Christ is the head of the church, so he was entrusted with this work of making a Christian. ஆகவே சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்து அவர் அண்டையிலே இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவரை கிறிஸ்தவர்களாக்க வேண்டியது. And when he ascended into heaven, he entrusted this work to his disciples, just a few disciples. இப்படி இயேசுவானவர் அண்டையிலே கொடுக்கப்பட்டது, அவர் பூமியில் இருந்த பொழுது செய்தார். அந்த பொறுப்பை கொண்டு வந்து இப்பொழுது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இயேசுவானவர் அந்த பொறுப்பை எடுத்து சீஷர்கள் அண்டையில கொடுத்து விட்டு போனார். He entrusted this seemingly impossible work to them to do. அதாவது இந்த பணியை, இந்த ஊழியத்தை செய்யும்படியாக சீஷர்களை நம்பி அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு போனார். It seemed impossible, but then it became possible and they did it. அது பார்க்கறதுக்கு முடியாது, அவர்களால செய்து முடிக்க முடியாது என்ற அளவுக்கு இருந்தது. ஆனால் கூடிற்று, ஆனது. Of preaching this gospel, this truth, this word of truth, and through by which God will take it and use it and make Christian people. இந்த செய்தியை தானே சத்திய வசனத்தை கொண்டுதான் ஒருவரை கொண்டு வருகிறார் தேவனாகிய கர்த்தர். So they were told to go to Jerusalem there and wait until they be endued with power from on high. ஆகவே இந்த சுவிசேஷ பணியை சீஷர்களிடத்தில் ஒப்படைத்ததினாலே இப்ப சீஷர்கள் காத்திருக்க வேண்டும் போய் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார் சீஷர்கள் அண்டையிலே. And when the Holy Spirit comes upon you, you will receive power, and when you receive power, then you shall be witnesses to me, he says. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் உடனே போய் பணி ஊழியத்தை செய்ய வேண்டாம், நீங்கள் போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள், அப்பொழுது என் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கியுங்கள், உலகம் முழுவதும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலக பரியந்தம் பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். Then they were also commanded to go and preach this word of truth, the gospel, beginning from Jerusalem to the ends of the world. ஆகவே இந்த சத்திய வசனமாக இந்த சுவிசேஷத்தை
அவர்கள் எங்கிருந்து எருசலேமிலிருந்து ஆரம்பித்து உலகம் பரியந்தமும் சொல்ல வேண்டும் என்று ஒப்படைக்கப்பட்டது பணி ஊழியம். So this is God's command. இதுதானே தேவனுடைய கட்டளை. Go to Jerusalem, wait until you receive power, and after that you be witnesses to me. Go everywhere and preach this word, this gospel. என்ன கட்டளை இட்டார் இயேசுவானவர்? போய் காத்திருங்கள் எனக்காக, பிற்பாடு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். ஆவியானவர் வந்த பிற்பாடு நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் மற்ற இடத்துலலாம் போய் உலக பரியந்தம் சொல்லுங்கள் என்று சொன்னார். Because this good news, the word of truth or the gospel, is the means that I'm going to use to save humanity. ஏனென்றால் இந்த நற்செய்தியாகிய சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கொண்டுதான் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் நான் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு நிறுத்த போகிறேன் என்று சொன்னார். So we see right on the day when the church was born, on the day of Pentecost. அந்த பெந்தெகோஸ்தே நாளன்று சபை உருவான பொழுது ஆரம்பத்திலேயே, You remember how when they received power they began to speak in tongues and people, were all thinking they were drunk. அந்த ஆரம்ப நாளிலே தானே, சபை உருவான நாளிலே அவர்கள் எழுந்து நின்று ஆவியானவரால் நிரப்பப்பட்டதினாலே அந்நிய பாஷையிலே பேசி பிரசங்கித்தார்கள். மற்றவங்களாம் பார்த்துட்டு இவங்க குடிச்சிருக்கிறாங்க காலையிலேன்ட்டாங்க. Then Peter stands up with boldness and he begins to preach about the person of Christ. அந்த நாளிலே தானே பேதுருவானவர் ரொம்ப தைரியமாய் மக்களுக்கு முன்பாக எழுந்து நின்று இந்த சுவிசேஷமான நற்செய்தியை பிரசங்கித்தார். Now so many people repented and came to Christ. அந்த நாளிலே தானே, அந்த நொடியிலே தானே அநேகர் கேள்விப்பட்ட உடனேயுமே ரட்சிப்புக்குள்ளாக மனம் திரும்புதலுக்குள்ளாக வந்தார்கள். So all through the book of Acts you will find the apostles, and even in the epistles you will find that this was a means that they used in the making of a Christian. ஆகவே சுவிசேஷத்திலும் சரி, அப்போஸ்தலர் நடபடிகளிலும் நிருபங்களிலும் பார்க்கலாம், இந்த சுவிசேஷத்தை தான் கொண்டு, இந்த நற்செய்தியை கொண்டுதான் அனைவருமே ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து புதுசு செஞ்சதுக்கு உபயோகித்தார்கள். As they went everywhere and preached it, God used this as a means to make Christians, to make a new creation, to take a person who is outside of Christ and place him in Christ. This was a means. ஆகவே இவர்கள் பிரசங்கித்தார்கள் உலகம் எங்கும் சென்று, தேவனாகிய கர்த்தர் இந்த நற்செய்தியை கொண்டு, இந்த முறையை கொண்டுதான் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்த்தார் தேவன். That is what I am going to focus upon this morning. இதை தான் இன்னைக்கு காலையிலே நான் கவனத்தை செலுத்தி பிரசங்கிக்க போகிறேன். Acts chapter 6 அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் verse 7. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Then the word of God spread, and the number of the disciples multiplied greatly in Jerusalem, and a great many of the priests were obedient to the faith. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. I like the NASB translation in this. இன்னொரு NASB ன்னு ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது இன்னும் கூடுதலாக ஒரு வார்த்தை சேர்க்கிறது. Says there, and the word of God kept on spreading, and the number of disciples continued to increase greatly in Jerusalem. அதாவது தேவ வசனம் தொடர்ச்சியாக விருத்தி அடைந்தது, சீஷர் தொகைகள் எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. And a great many of priests becoming obedient to the faith. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். Notice it says here, and the word of God kept on spreading. தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். That means they went everywhere preaching the gospel. They were spreading and proclaiming this good news to everyone. அதாவது இந்த சத்திய வசனமாக தேவ வசனத்தை எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பிரசங்கித்தார்கள். And as the word kept on spreading, the number of disciples kept on increasing. எங்கெல்லாம் இந்த வசனம் விருத்தி அடைந்ததோ, இவங்க போன இடத்துல எல்லாம் எப்படி எல்லா இடத்துலயும் தேவனின் வசனம் விருத்தி அடைந்ததோ, அந்த அளவுக்கு சீஷர்களுடைய தொகையும் பெருகிற்று. Notice the connection there. The word kept on spreading, disciples kept on increasing. தேவ வசனம் பெருகிற்று, சீஷர்கள் தொகையும் எருசலேமில் மிகவும் பெருகிற்று. Why? Because this was a means that God was using to make Christians, to take a person who's outside of Christ and place him in Christ. ஏனென்றால் இதை கொண்டுதானே ஒருவரை தேவனாகிய கர்த்தர், இந்த செய்தியை கொண்டுதானே ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து கிறிஸ்தவனாக்குகிறார். And then listen, it says there,
And a great many of the priests also became obedient to the faith. பாருங்கள், ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். That means even the priests there, they believed that salvation is only in the name of Jesus in this good news. அதாவது ரட்சிப்பு இந்த நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியிலே தான் இருக்கிறது என்று ஆசாரியர்களும், அந்த காலத்தில் வாழ்ந்த ஆசாரியர்களும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள், ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள். Can you imagine, even the priests there, they knew that salvation is in this good news, in this person called Jesus Christ, who he is, what he has done. That is what brings salvation. They knew it, priests knew it. அவங்க அந்த அப்போ இருந்த ஆசாரியர்களே அறிவுக்குள்ளாக வந்தார்கள், அறிய வந்தார்கள், கேள்விப்பட்டு இந்த இயேசு என்னும் ஒரு நபரை குறித்தும் அவர் என்ன செய்தார் என்பதை குறித்தும் அறிந்திருப்பது தான், விசுவாசிப்பது தான் ரட்சிப்பு என்றும் அறிந்திருந்தார்கள் தெளிவாக. So right from the beginning of the early church we see that this is the means that God uses in the making of a Christian. ஆகவே ஆரம்ப கட்டத்திலிருந்தே பார்க்கலாம், தேவனாகிய கர்த்தர் இந்த முறையை கொண்டுதான் கையாண்டு ஒருவரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து கிறிஸ்தவனாக்குகிறார். Turn with me to Acts chapter 8. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். I'll read verse 4. 4ஆம் வசனம். Therefore those who were scattered went everywhere preaching the word. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். And verse 5, then Philip went down to the city of Samaria and preached Christ to them. 5ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். Here it is talking about how there arose persecution in the early church as it began to spread, the gospel began to spread and number of disciples began to increase. Persecution started. இங்கே பார்க்கிறோம், ஆதி திருச்சபையிலே சபை ஆரம்பித்த பொழுது அங்கே வசனம் பெருகினதினாலே சீஷர்கள் பெருகினார்கள். அதனாலே உபத்திரவங்கள் அவர்களுக்கு வந்து நேரிட்டது. அந்த உபத்திரவத்து நிமித்தமாக எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள், ஓடி போக வேண்டியது. And who was persecuting the church? யாரு சபையை துன்பப்படுத்தி உபத்திரத்தை கொடுக்கறாங்க? Saul. That time his name was Saul. He was persecuting the church. சவுல் என்கிற ஒரு நபர் தானே அப்பொழுது சபைக்கு உபத்திரத்தை கொடுத்து கொண்டிருந்தார். So because of this the believers began to spread everywhere because of persecution. உபத்திரம் வந்ததனால எல்லா சீஷர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள், எல்லா பட்டணத்துக்கு ஓடினார்கள். And that is what verse 4 said, believers were scattered everywhere. அதனால வசனம் சொல்லியிருக்குதுன்னா, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். Thank God for the persecution. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த உபத்திரத்துக்காகவும். Because as the believers were scattered, even the gospel began to spread everywhere. ஏனென்றால் சீஷர்கள் சிதறும் பொழுது அந்த சுவிசேஷம் சிதறப்படுகிறது எல்லா இடத்திலேயும். So it says there, believers were scattered everywhere and they were preaching the word. அங்கே சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து என்ன சொல்கிறது? சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். Preaching the word. Word means the word of truth, the gospel, the good news they were preaching. சுவிசேஷ வசனம் எது? நற்செய்தி, சத்திய வசனத்தை பிரசங்கித்தார்கள். Everywhere they went, they were preaching the word, the gospel. எங்கே சென்றாலும் அங்கெல்லாம் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். Verse 5 says, then Philip went down to Samaria and preached Christ to them. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமேரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். Preach Christ. Preach Christ to them. கிறிஸ்துவை பிரசங்கித்தான் இருக்குது பாருங்க. That is the word of truth. That is the good news. It is all centered around this person called Jesus Christ. கிறிஸ்துவை பிரசங்கித்தான். இதுதானே சுவிசேஷம். சுவிசேஷம் நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நபரை பற்றினது தான். The world, the sinful humanity needs to hear and listen to the message of Jesus Christ, who he really is, what he has done, his work for our humanity. இதைதானே உலகம் முழுவதும் கேள்விப்பட வேண்டும், உலகத்துக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். எதை? இயேசு கிறிஸ்து என்பவர் யார், அவருடைய ஊழியம் என்ன, அவர் என்ன செய்தார் மனிதனுக்காக என்பதுதான். Philip is preaching Christ, who Christ is, what he has done, his work, his person and everything. பிலிப்பு போய் வெறும் கிறிஸ்துவை தான் பேசினாரு. கிறிஸ்துனா யாரு? இயேசு கிறிஸ்து, அவருடைய ஊழியம் என்ன, அவர் என்ன செய்தார் என்பதை தான் பிரசங்கித்தார்.
Then later you will see the results that it began to produce in the lives of people. அங்க பார்க்கிறோம், கேள்விப்பட்ட பிற்பாடு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பட்டணங்களெல்லாம் என்ன மாதிரி மாற்றங்கள் உருவானது ஜனங்கள் மத்தியிலே என்று பார்க்கலாம். Now come to Acts chapter 9, 9ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிக்கை verse 20. 20ஆம் வசனம். Immediately he preached the Christ in the synagogue, that he is the Son of God. And all who heard it were amazed and said, Is this not he who destroyed those who called on his name in Jerusalem, and has come here for that purpose, so that he might bring them bound to the chief priest? But Saul increased all the more in strength, and confounded the Jews who dwelt in Damascus, proving that this Jesus is the Christ. 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் 9ஆம் அதிகாரம் படிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர்ல தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக தினம் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலக பண்ணினான். Saul, who was persecuting Christians at the church, now has a personal encounter with God. பவுல் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் கொடுத்த ஆளு இயேசு கிறிஸ்துவினாலே சந்திக்கப்பட்டார். God has chosen him now to preach the gospel. இப்பொழுதோ தேவனாகிய கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவரா. The very man who was against breathing threats to Christianity and imprisoning and killing Christians is now standing and preaching about Christ, the same Christ whom he persecuted. வைராக்கியமாக இந்த இயேசுவை பத்தி பேசுறவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன், கட்டி கொண்டு வந்து ஜெயில போடுவேன் என்ற மனுஷன் மாறி இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். So it says that immediately after he got saved there, he preached Christ in the synagogues. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பவுல் உடனே தாமதமின்றி சொல்லுகிறது பாருங்கள், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தார். And that he is the Son of God. என்னன்னு பிரசங்கித்தாராம்? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. In other words, he was preaching the good news. He was telling them about this person called Christ, who he is, what he has done for mankind, and how he has brought salvation for sinful man. அதாவது இந்த இயேசு கிறிஸ்து யார், அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அவருடைய என்ன செய்தார் என்றும் அதன் மூலமாக மனுகுலத்துக்கு என்ன கிடைக்கிறது என்றும் பிரசங்கித்தார் ஆலயங்களில். And everyone who heard him preaching about Christ and telling that he is the Son of God were amazed. அங்க இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தோனையும் கேட்டவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இவரை பார்த்து. And they began to talk among themselves and say, is not this man who was the one who persecuted all those who believed in this name and preached this name? அப்புறம் அங்க இருந்து எருசலேம்ல இருக்கவங்க கேள்விப்பட்டவங்க எல்லாம், பிரசங்கத்தை கேள்விப்பட்டவங்களாம், ஆண்டவரே இவன் தானே அந்த நாமத்தையே சொல்லக்கூடாது, இயேசுன்னு நாமத்தை சொன்னாலே கட்டி போடுறவனாச்சே. But now he's preaching Christ. இப்பொழுது அந்த நாமத்தை குறித்தும் அவரை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டார்கள். Preaching who Christ is, his person, his work, who he is, what he has done for mankind. இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் மனுகுலத்துக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை அப்படி தெளிவாய் பிரசங்கித்தார் பவுல். Let's go to Acts chapter 15. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Verse 7. 7ஆம் வசனம், 15:7. And when there had been much dispute, Peter arose and said to them, Men and brethren, you know that a good while ago God chose among us that by my mouth the Gentiles should hear the word of the gospel and believe. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவரை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். Notice that phrase that it says that God chose among us that by my mouth, God chose among us, by my mouth the Gentiles should hear the gospel and believe. என்ன சொல்கிறார்? நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு
விசுவாசிக்கும்படிக்கு தேவன் அநேக நாட்களுக்கு முன்பாக உங்களில் ஒருவனாக என்னை தெரிந்து கொண்டு செயல்பட்டார் என்று சொல்லுகிறார். He is saying that God has chosen me to preach the gospel so that people may hear it and believe and get saved. என்னையும் உபயோகித்தார், பேதுருவாக என்னையும் உபயோகித்தார், புறஜாதியார்கள் மத்தியிலே என் வாயிலிருந்து சுவிசேஷம் சத்திய வசனத்தை கேட்கும்படியாக செய்தார். In other words, he's saying this was God's choice. God determined that I preach this gospel, and when I preach it, people will hear it and trust it and believe it and therefore be saved by it. இது தேவன் அநேக நாட்களுக்கு முன்பாக தேவன் செய்தவை, நான் அல்ல, தேவனே செய்தார். என் வாயிலிருந்து சுவிசேஷத்தை பிரசங்கி புறஜாதியார் கேள்விப்படும்படியாக செய்தார், அவர்கள் நம்பிக்கை வைத்து விசுவாசிக்கும்படி செய்தார், அதன் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார். See, all through the book of Acts you will read that this was the means that the apostle used in the making of Christians. இதை தான் ஆதியிலிருந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதிலேயும் மற்ற நிருபங்களிலும் இதை ஒரு வழிமுறையாக கொண்டு இதன் மூலமாக தான் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கிறிஸ்தவனாக நிறுத்துகிறார். Because God commanded them. ஏனென்றால் தேவன் தானே கட்டளையிட்டார். You will receive power. After you receive that, go and be witnesses, go and preach this word of truth, the gospel everywhere. It is true that I will save people. அதுதானே இயேசுவானவர் பர்வதத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக சொன்னார், நீங்கள் எனக்கு காத்திருங்கள், மேலிருந்து வரும் பலனுக்காக காத்திருங்கள், ஆவியானவர் வந்த பிற்பாடு நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலக பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சுவிசேஷத்தை சொல்லினார். So the apostles obey and they go everywhere and preach the gospel there, and God uses it as a means to make Christians. ஆகவே அதற்கு கீழ்ப்படிந்து சீஷர்கள் அந்த கட்டளை கீழ்ப்படிந்தார்கள், சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் சென்றார்கள், பிரசங்கித்தார்கள். அங்க எல்லாம் தேவனாகிய கர்த்தர் மாற்றத்தை உருவாக்கி ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்தார் ரட்சிப்புக்குள்ளாக. So this was the means we see in the book of Acts that God used that in the making of a Christian. ஒருவரை கிறிஸ்தவர்களாக ஆக்குவதற்கு அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் எதை கையாண்டார்? இந்த சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிப்பதை தான் கையாண்டார். In the book of Romans chapter 10. ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். You know, Romans, the entire chapter is actually devoted to the way and the of salvation. அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் அந்த அதிகாரமே 10ஆம் அதிகாரமே ரட்சிப்புக்கென்றே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அதிகாரம். How a person is saved and made righteous before God. எப்படி தேவனுக்கு முன்பாக ஒருவர் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாய் நிற்கிறார் என்பதை விளக்குகிறதாகும் இந்த It's an புத்தகம். amazing chapter, Romans chapter 10. இந்த 10ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம். But let's go to verse 11. I'll read from verse 11 to 13 first. முதல்ல 11லிருந்து 13 மட்டுமாக வாசிக்கிறேன் பாருங்க. Here Paul gives us an elaborate teaching about the way and the means a person who is saved. எப்படி ஒருவர் எந்த முறையை கொண்டு வருகிறார், எந்த வழியாக எப்படி ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறார், அந்த வழிமுறையை குறித்து இங்க பவுல் He பேசுகிறார். goes on to show us that this is God's appointed way and means of saving people. இதுதானே தேவன் வைத்த வழிமுறை, இந்த முறையை கொண்டுதான் ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறார் என்று சொல்கிறார். Apart from this way and apart from this means, no one can become a Christian. இந்த வழிமுறையிலே வராமல் ஒருவரும் கிறிஸ்தவர்களாக முடியாது. So he begins in verse 11 by saying, for the scripture says, whoever believes on him will not be put to shame. 11ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் ரோமர்ல பாருங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says. வேதம் சொல்லுகிறது. He always uses this phrase, scripture says. He is very much interested in what the Bible says, not what anything else says or anybody else பவுல் says. பாருங்க, இல்ல எப்பொழுதுமே மற்றவங்க சொல்றத பத்தி பொருட்டு எடுக்க மாட்டார். தேவ வசனம் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறதை தான் அவர் கருத்தில் கொண்டிருந்தார். In all his epistles he often uses this phrase that the scripture says. வேதம் சொல்லுகிறதே, வேத வாக்கியம் எழுதி இருக்கிறதே என்று அவ்வப்பொழுது அவர் நிருபங்களிலே எழுதுகிறது பார்க்கலாம். So what does it say? என்ன சொல்லுகிறது வேதம்? Whoever believes on him shall not be put to shame. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. It doesn't matter who they are, what religion, caste or creed they are. Anyone believes on him, they will be saved. They will not be put to அவரை shame. விசுவாசிக்கிறவன் எவனோ, எப்பேற்பட்டவனா இருந்தாலும், என்ன குலமோ, என்ன ஜாதியோ, எந்த மாதிரி மார்க்கத்தானோ,
எவனோ, அவர் மேல் விசுவாசிக்கிறவன் எவனோ. And verse 12 says, for there is no distinction between Jew and Greek, for the same Lord over all is rich to all who call upon him. 12ஆம் வசனம், யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். No distinction between Jew and Greek. He says the same Lord is rich over all. Anyone who calls to him, he will never be shamed. வித்தியாசமே இல்லை, எவனோ வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். And then he says therefore whoever calls upon the name of the Lord shall be saved. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். Notice whoever calls upon the name of the Lord shall be saved. கவனிங்கள், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும். God has never placed any barriers in regards to salvation. ரட்சிப்பு என்று வரும் பொழுது தேவனாய் கர்த்தர் எந்த ஒரு வரம்பும் எல்லையும் வைக்கவில்லை. Salvation is not just confined to some racial or cultural groups. அப்படி என்றால் என்ன, ரட்சிப்பு என்று வரும்போது இவங்களுக்கு மட்டும்தான், இந்த குலத்தினர்களுக்கோ இந்த மதத்தினர்களோ என்று கிடையாது, வரம்பு கிடையாது. Not just for a particular people. அதாவது சில குழுவினர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு என்றும் கிடையாது. No, Paul says it is for everyone, every human being. If you are a human being, then you need to be saved. பவுல் சொல்லுகிறார், மனுஷனா எவனாய் இருந்தாலும், மனுஷனாய் இருந்தா போதும் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். Whoever calls upon him shall be saved. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ ரட்சிக்கப்படலாம், எவனும் ரட்சிக்கப்படலாம். And then in verse 14, in order for a person to call upon God to get saved there, first he should hear the gospel. பாருங்க, 14ஆம் வசனத்துல வழியை சொல்றாரு, எப்படின்னு பாருங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? That's what he begins in verse 14. How then shall they call on him whom they have not yet believed? How can they call upon God when they have not believed on him? சொல்லுகிறார் பாருங்கள், அவரை விசுவாசிக்கலனா ஜனங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? And how shall they believe on him whom they have not heard? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் தான் எப்படி விசுவாசிப்பார்கள்? And how they shall hear without a preacher? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? Whoever calls shall be saved. How can people call unless they believe first? சொல்லுகிறார் பாருங்கள், தொழுது கொண்டால் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரை தொழுது கொள்வதற்கு முன்னாக அவங்க விசுவாசிக்கணும் இல்லையா? And in order to believe they need to hear the gospel, the good news about the person of Christ. அவங்க விசுவாசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கணும் பிரசங்கம் பண்ணதே. And in order to hear it, someone has to preach it. அத விசுவாசிக்கணும்னா அவங்க கேட்கணும்னா அத கேட்கிறதுக்கு அவங்க யாராவது ஒருத்தங்க போய் பிரசங்கித்து இருக்கணும் இல்லையா? And how can it be preached unless God calls and chooses people to preach it and proclaim? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? In other words, this is what he's talking about. He's talking about the means of salvation. This is the God appointed means of salvation, saving people. என்ன சொல்கிறார்? இந்த வழிமுறையை தான் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் தெளிவாக என்று சொல்கிறார் பவுல். How can people call unless they believe? How can people believe unless they hear? How can people hear unless someone goes and preaches it? Then only it happens. சொல்கிறார் பாருங்க, ரட்சிக்கப்படணும்னா முதல்ல அவரை தொழுது கொள்ள வேண்டும். யாரெல்லாம் தொழுது கொள்றாங்களோ ரட்சிக்கப்படுவாங்க. அவரை தொழுது கொள்வதற்கு முதல்ல விசுவாசிச்சா தானே தொழுது கொள்ள முடியும். விசுவாசிக்கணும்னா அவங்க கேள்விப்பட்டிருந்தா தானே விசுவாசிச்சிருக்க முடியும். அவங்க கேள்வி பண்ணணும்னா அவங்க பிரசங்கித்தால் தானே கேள்விப்பட முடியும். பிரசங்கிக்க அனுப்பப்பட்டால் தானே ஒருத்தர் வந்து பிரசங்கிப்பாரு. அனுப்பப்படனா எப்படின்னு இப்படியாக வரிசைப்படுத்துகிறார். That is why Jesus told them, go and preach the gospel to the entire ends. Why? This is the means. When they hear it, they will believe, they will trust, they will call, and they will be saved. ஆகவே தான் இயேசுவானவர் அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அனுப்பினார். அவர்களை கட்டளை கொடுத்து அனுப்பின பிற்பாடு அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். பிரசங்கித்த பிற்பாடு அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்ட பிற்பாடு விசுவாசிக்கிறார்கள். விசுவாசித்த பிற்பாடு தொழுது கொள்கிறார்கள்.
தொழுது கொள்ளுகிற எவனோ ரட்சிக்கப்படுகிறான். This is the means that God uses to save sinful man, to take a person outside of Christ and place him in Christ. இப்படிதான் பாவியாய் இருக்கிற ஒருவரை கொண்டு வந்து தேவனாய் கர்த்தர் இந்த வழிமுறையாக ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து கிறிஸ்தவராக்குகிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து. Okay, let's go to Romans chapter 1 verse 16. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு திருப்பி. The apostle Paul, who understood the gospel, makes a wonderful statement here. இங்கே பவுலாகிய அப்போஸ்தலர் ஒரு அருமையான வாக்கியத்தை வைக்கிறார். He says there in verse 16, "For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God to salvation for everyone who believes, for the Jew first and also the Greek." என்ன சொல்கிறார்? 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. A wonderful, powerful statement here. எவ்வளவு அருமையான வல்லமை உள்ள வார்த்தைகள். He says, "I am not ashamed of the gospel." இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். Why he is not ashamed? Why he uses this term? Why does he say, "I am not ashamed to preach this gospel"? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் ஏன் வெட்கப்பட மாட்டேனே சொல்றாரு? It is a power of God unto salvation. That means this is a means that God uses to save people. நான் ஏன் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றாருன்னா, இதுதான் ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறதே இந்த சுவிசேஷம். A little background of verse 16 will help you understand why Paul says this. இதை ஏன் பவுல் இப்படி சொல்றாருன்றதுக்கு இது பின்னாடி இருக்கிற வசனத்தை படிச்சா தெரியும். See, Paul's supreme passion was to see people getting saved. இதோட பின்னணி என்னன்னா, பவுலாகிய அப்போஸ்தலனுடைய உச்சக்கட்ட விருப்பம், மேலான விருப்பம் என்னன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதுதான். He did not care about his personal comfort, his popularity, his reputation. அவருடைய சொந்த வசதியை பார்க்கறது கிடையாது பவுல். சொந்த பேர் பிரபலமாகிறதையோ தன்னுடைய நற்கிரியை பேர் பிரபலமாவதையோ ஜனங்கள் அதெல்லாம் அவர் பார்க்கறது He கிடையாது. never compromised on the gospel. ரட்சிப்பு சுவிசேஷன் வந்துட்டா ஏது விட்டு கொடுக்க மாட்டார். Because he knew this is God appointed means by which lives of people will be changed for eternity. பவுலுக்கு தெரியும் இது சுவிசேஷத்தை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது, இதுதான் எனக்கு மேன்மையானது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் இதை தான் கொண்டு ஒரு வழிமுறையாக ஒருவர் ரட்சிக்கிறார் என்று அறிந்திருந்ததினாலே. And as you read the scriptures, you will see that Paul was imprisoned in Philippi. அங்க வசனங்களை படிக்கும்போது பார்க்கலாம், பிலிப்பி தேசத்திலே பவுல் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். Chased out of Thessalonica. தெசலோனிக்கேயிலிருந்து துரத்தப்பட்டார். Smuggled out of Damascus. தமஸ்கிலிருந்து கடத்தப்பட்டார். Laughed at Athens. அத்தேனே பட்டணத்திலே அவரை பார்த்து நகைத்தார்கள், சிரித்தார்கள். Considered a fool in Corinth. கொரிந்து தேசத்திலே அவரை மூடன் என்று எண்ணினார்கள். Declared a blasphemer and a lawbreaker in Jerusalem. எருசலேமிலே தேவ தூஷணம் செய்கிறவன், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் என்று சொன்னார்கள். Stoned and left in Israel as dead. பாத்தீங்கன்னா பட்டணத்திலே வெளியிலே எருசலேமிலே கல்லெறியப்பட்டு செத்து போய்ட்டான் என்று விட்டுட்டு போனாங்க. And in spite of all this, Paul was eager to preach and teach the gospel in Rome. அப்பேற்பட்ட காரியங்கள் நடந்த பொழுதும் அவருக்கு வாஞ்சையாய் ரோமாபுரியிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஒரு ஆவல் இருந்தது. Rome was the capital city of the pagan empire that ruled the world during his day. பாருங்கள், ரோமாபுரி ராஜ்யம் பெரிய ராஜ்யம். அந்த காலகட்டத்திலே அநேக தெய்வங்களை வைத்து வணங்கின ராஜ்யம் அது. See, even though all this happened to Paul, still he was not ashamed to preach the gospel. பாருங்கள், பவுலுக்கு இவ்வளவு பட்டணங்களிலே இவ்வளவு கீழ்த்தரமான காரியங்கள் அவருக்கு நடத்தப்பட்டு இருந்தாலும், அனுபவம் இருந்தாலும், சுவிசேஷத்தை பத்தி பிரசங்கிப்பதிலே நான் வெட்கப்பட மாட்டேன் தைரியமா இருந்தார். He was laughed at, he was called a fool, he was called a troublemaker, a blasphemer, a lawbreaker. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனாலே அவரை முட்டாளுன்னாங்க, அவரை சிரிச்சாங்க, அவரை தேவ தூஷணம் செய்கிறவன்னாங்க,
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் என்றெல்லாம் சொல்லி So குற்றச்சாட்டினார்கள். much they insulted him because of this. இதனால அவ்வளவு உபத்திரவம் செய்தார்கள், அவ்வளவு கேலியும் பண்ணினார்கள். But all this did not matter anything to him. இதெல்லாம் அவருக்கு பொருட்டே கிடையாது. What was his supreme ambition in life? To see people saved. அவருடைய முக்கியமான கருத்து எதுல இருந்தது? அவருடைய நோக்கம் எதுல இருந்தது? மேன்மையான விருப்பம் அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்ததுன்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதிலே. And the only means that people can get saved is through the gospel. அவருக்கு தெரியும், ஒருவர் கொண்டு வந்து ரட்சிக்கப்படணும்னா சுவிசேஷத்தின் மூலமாக தான் வர முடியும் என்று And தெரிந்திருந்தார். Rome was a pagan city. ரோமாபுரியோ அநேக தெய்வங்களை வணங்குகிற பட்டணம். So in spite of all this that happened to him, he says that I am not ashamed to preach the gospel. இவை எல்லாம் எனக்கு நடந்தாலும் பரவாயில்லை, இங்கே நான் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன் என்று சொன்னவர். And he just doesn't say gospel, but he says the gospel of Christ. அது சுவிசேஷத்தை என்று சொல்லாம வெறுமனே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். See, the good news is always centered around the person and the work of Christ. சுவிசேஷம் யாரை குறித்து சூழ்ந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்னும் நபரை கொண்டுதானே. If it is not centered around Christ, it is not good news. சுவிசேஷத்தின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் அந்த செய்தியிலே அது நற்செய்தியே கிடையாது. You know, people have an inanimate desire to be changed. ஜனங்களுக்கு உள்ளத்துல எல்லா மனுஷனுக்கும் நல்லா முன்னேறணும், மாற்றம் நம் வாழ்க்கையில வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உள்ளுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குது. The desire, inanimate desire in that. அவங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருக்கிறது. They want to look better. நல்ல பார்வைக்கு மற்றவங்க கண்ணுக்கு நல்லா நம்ம இருக்கணும். And that is why all the cosmetic products and industry is booming. ஆகவே தான் பாருங்கள், மேக்கப் பண்ற அந்த காஸ்மெட்டிக் எல்லாமே நல்ல விலை ஏறி போகுது, நல்ல பிசினஸ் ஆகுது. They want to feel better. அவங்க நல்லா மற்றவங்க முன்னாடி நல்லா இருக்கணும், நல்ல உணர்வோடு இருக்கணும், அனுதினம் விரும்புகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் நல்லா நல்லா சாப்பிடணும், நல்லா மேன்மையா வாழணும் என்று சிறந்த முறையில் இருக்கணும். more money, more power, more influence. நிறைய பணம் இருக்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு அதிகாரம் இருக்கணும், இன்னொரு மற்ற மத்தியில ஒரு பேர் பெற்றவங்களா இருக்கணும்னு விரும்புறாங்க. And that is why the advertisement agencies, they know this very well. இதெல்லாம் ஜனங்க விரும்புறாங்க, இப்படியெல்லாம் இருக்கணும்னு விரும்புறாங்கன்னு அறிந்து தான் இந்த விளம்பரம் செய்றாங்களே, அவங்க இதெல்லாம் கொண்டுதான் மனதில் கொண்டுதான் காரியங்களை செயல்படுத்துகிறார்கள். So that is why every advertisement that you'll ever watch is centered around you buy their product, you'll become better in life. ஆகவே தான் பாருங்க, விளம்பரத்தார் வியாபாரிங்க என்ன பண்றாங்க? விளம்பரம் கொடுக்கறாங்க, ஏன் பொருளை வாங்குங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்றாங்க. Especially now during the pandemic times. அது சொல்ல போணுமா, இந்த காலகட்டத்துல, இந்த நோய் தொத்து இருக்கிற காலகட்டத்துல everything is about, that will protect you from COVID-19. எல்லா பொருளை வித்தாலும் எல்லா விளம்பரத்திலும் என்ன வருது? இந்த வியாதியில இருந்து உங்களை பாதுகாக்கும், இது கோவிட்ல இருந்து பாதுகாக்கும். They know the situation now, people want to have a better and healthier life and live better, so that is why everything is centered around that now, the advertising. ஜனங்க எல்லாம் நல்லா சுகமா இருக்கணும்னு விரும்புறாங்களே, பத்திரமா. ஆகவே அந்த விருப்பத்தை வைத்து இவங்க கையாண்டு அதுல விளம்பரத்துல உபயோகிக்கிறார்கள். From hand sanitizers to soap to oil to cooking oil to what not, everything is is about that protective from COVID. கை கழுவுறது, சானிடைசர், ஓகே. சமைக்கிற பொருள்ல இருந்து எல்லா பொருளையும் அத சொல்லி வைக்கிறது. And there are many man-made schemes and programs and agencies that succeed in making people feel little good and a little better in life. அதுவும் இல்லாம ஜனங்களை நல்லா சிறந்தவர்களாக உணரும்படி செய்யறதுக்கு அநேக நிறுவனங்கள், வியாபாரிகள் கையாளுகிறார்கள் இந்த மாதிரியான முறைகளை. அவளுக்கு என்ன சிறந்ததாய் உணர வைக்க முடியுமோ அதை செய்வோம், சொல்லுவோம். Yes, they can make life a little better for people. ஆம், இந்த மூலமாக அவங்க பொருட்கள் மூலமாக ஜனங்களை கொண்டு வசதியாக சிறந்தவர்களாக ஆக்குகிறார்கள் தான். Make them look better, feel better, live better. அவர்களை பார்ப்பதற்கு நல்ல அழகாக்குறாங்க, அவர்களுக்கு உணர்வு நல்லதா கொடுக்கறாங்க, சிறந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு உதவி செய்கிறது அவர்கள் பொருட்கள். But they cannot change man's nature in order for him to live better. ஆனால் அவருடைய மக்களுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது,
அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முடியாது. Cannot remove his sinful nature, cannot remove the guilt and the spiritual death and the separation and the penalty and the judgment as a result of sin. It cannot remove all these things. இவைகள் எல்லாம் வந்தாலும், இவைகள் எல்லாம் ஜனங்களுக்கு செய்தாலும், ஜனங்களுக்குள்ள இருக்கிற சுபாவத்தை மாற்ற முடியாது. ஒரு மனிதனுடைய பாவத்தை மாற்றம் எடுக்க முடியாது, அகற்ற முடியாது. அவன் வாழ்விலே தேவன் அற்று இருக்கிறானை அதை உயிர்ப்பிக்க முடியாது. அவன் மரித்த நிலையில் இருக்கிறான் தேவனுடைய காரியங்கள். They cannot save a man from eternal destruction. இந்த நித்திய ஆக்கினையிலிருந்தும் நியாயத்தீர்ப்பிலிருந்தும் அழிவிலிருந்தும் அவனை காப்பாற்ற முடியாது. That is why if you go to Jeremiah, ஆகவே தான் எரேமியா தீர்க்கதரிசன ஆகமத்திற்கு சென்று பார்ப்போமானால் 13ஆம் வசனத்திலே, Jeremiah 13, எரேமியா 13ஆம் வசனம், அதிகாரம் 13ஆம் அதிகாரம் and verse 23. 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Can the Ethiopian change his skin or the leopard his spots, that you may also do good or are accustomed to do evil? பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன ஆகமம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். Just like how an Ethiopian cannot change his skin or the leopard cannot change his spots, it says here, then may you also do good who are accustomed to do evil. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமா? கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். What is the prophet Jeremiah talking about here? எதை குறித்து பேசுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி? Talking about how it is in the power, not in the power of man to change his own nature. அதாவது தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக் கொள்வதற்கு மனிதனுக்கு வல்லமை அற்றவனாக காணப்படுகிறான் என்று சொல்கிறார். Man does not have the power to bring about a change in his own nature. அவனுடைய சொந்த சுபாவத்திலேயே நல்ல சுபாவமாக மாற்ற முடியாத அவனாலே. In other ways he can bring changes, in the way he eats, in the way he lives, in making life better, in all those ways, but he cannot change his own sinful nature. அவர் சொல்கிறார், அவன் சாப்பிடுற முறை, வாழ்கிற முறை எல்லாம் மாத்திட்டோம் வெளியில, ஆனா உள்ள அவனுடைய பாவ சுபாவத்தை அவனாலேயே மாற்ற முடியாது. அவனுக்கு சக்தி கிடையாது. Man because of sin has become a slave to Satan and sin. He is in bondage to Satan and sin. மனிதன் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறான். He is helpless and hopeless. He can do nothing about it. He has no power to change his own nature. அவனுடைய சொந்த சுபாவத்தை மாற்றுவதற்கு அவன் சக்தி அற்றவனாக இருக்கிறான். And it is only the gospel that can bring change in a man's nature. அவனுடைய சுபாவத்திலே மாற்றம் கொண்டு வருவது சுவிசேஷம் மாத்திரமே. And that is what Paul is saying here. I am not ashamed of the gospel, for it is the power of God unto salvation. அதுக்கு தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஒருவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறதே. Man can change his whole world if he wants, but he cannot change himself. மனிதன் உலகத்தையே மாற்றலாம், ஆனால் தனக்குள்ள இருக்கிற சுபாவத்தை அவனால் மாற்ற முடியாது. Cannot change his sinful nature. அவனுடைய பாவ சுபாவத்தை அவனால் மாற்ற முடியாது. Only the gospel can bring change in man's nature. மனிதனுடைய சுபாவத்தை மாற்றுவது சுவிசேஷம் மாத்திரமே. That's why Paul says there is power in the gospel. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்திலே வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது. When the gospel is preached, it carries dynamite power, explosive power. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது வெடித்து கிளம்பத்தக்கதான அபரிவிதமான வல்லமை புறப்பட்டு வருகிறது. And the word salvation means deliverance or rescue in general. அதாவது ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை, காப்பாற்றப்படுவது. So Paul is saying man can change his whole world, he can change everything, but he cannot change his own nature. சொல்கிறார், உலகத்தை மாற்றலாம் அதை கொண்டு இதை கொண்டு, ஆனால் மனுஷன் தன்னுடைய சுபாவத்தை தானே மாற்றம் கொள்ள முடியாது. It is only the gospel that carries with it dynamite explosive power to deliver, to rescue and to change man's nature. அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது வெடித்து கிளம்பத்தக்கதான அபரிவிதமான வல்லமை, தேவ வல்லமை இருக்கிறது.
அது செல்லும் பொழுதுதானே அது அவனுடைய சுபாவத்தை மாற்றி அவனை காப்பாற்றி ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தும் என்று சொல்கிறார். It is only this message, the gospel, that is preached and proclaimed as the power to deliver and rescue a person under the power of Satan and sin, liberate him, set him free and place him in ஆகவே Christ. இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற வல்லமை, தேவ வல்லமை தானே ஒரு அண்டையிலே போகும் பொழுது தாக்கத்தை உருவாக்கி அவருடைய சுபாவத்தை பிசாசின் அடிமைத்தனத்திலையும் பாவத்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்கி அவரை காப்பாற்றுகிறது என்று சொல்கிறார். Man who's under the power of Satan and a slave to Satan and sin could be delivered only through the message of the gospel. இந்த பிசாசினுடைய அடிமையிலும் பாவத்தினுடைய பிடியிலும் கிடைக்கிற மனுஷன் அவனை விடுவிக்க வேண்டுமானால் காப்பாற்ற வேண்டும் என்றால் சுவிசேஷம் என்ற வல்லமை போக வேண்டும். There is explosive dynamite power in the gospel to lift a person who is in the kingdom of darkness and place him in Christ. ஆகவே ஒருவரை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி காப்பாற்றி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக நிறுத்துவது இந்த வல்லமை உள்ள சுவிசேஷம். தேவ வல்லமை மிக்க வெடித்து கிளம்பத்தக்கதான வல்லமை அபரிவிதமாய் இருக்கிறதுனாலே Paul understood that it is through the gospel, that is the means that God uses to save people. பவுல் நல்லா அறிந்திருந்தார் தேவனாகிய கர்த்தர் இந்த சுவிசேஷம் என்ற வழிமுறையை கொண்டுதான் ஒருவர் ரட்சிக்கிறார் என்பதை. Only this message could rescue and deliver people. இந்த செய்தி மாத்திரமே அவரை விடுதலையாக்கி காப்பாற்றுகிறது ஒருவரை. That is why he was not ashamed to proclaim. ஆகவே தான் இதை சொல்வதற்கு நான் ஏன் வெட்கப்படுகிறேன் என்று So when சொல்கிறார். this message is preached and proclaimed, ஆகவே இந்த செய்தி பிரசங்கிக்கப்படும் பொழுது it has dynamite explosive power to take a person who is not a Christian and make him a Christian, to take a person who is outside of Christ and place him in இந்த Christ. செய்தி வல்லமை உள்ள தேவ செய்தி, வல்லமை தேவ வல்லமை அமைக்கிறது புறப்பட்டு செல்லும் பொழுது கிறிஸ்துவ அல்லாதவரை கிறிஸ்தவர் ஆக்குகிறது, கிறிஸ்துவுக்குள் இல்லாதவரை கிறிஸ்துவுக்குள் வந்து சேர்க்கிறது. So you see, the scriptures are very clear. God is the only one who makes Christians. தேவ வசனம் தெளிவாய் இருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா வசனத்திலே தேவன் தான் ஒருவரை கிறிஸ்தவர் ஆக்குகிறார். The means he uses is the gospel. It is the truth of என்ன வழி Christ. வைத்து மாற்றுகிறார்? சுவிசேஷம் என்னும் நற்செய்தியை கொண்டு. No evangelist, no pastor, no teacher, no prophet, nobody can make a person a Christian. போதகரோ பிரசங்கிமாரோ சுவிசேஷகரோ அப்போஸ்தலர் இவங்கெல்லாம் வந்து ஒருவரை கிறிஸ்தவராக மாற்ற முடியாது. People who are converted, for gain's sake and benefit's sake, they are not at all Christians. ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மாறிட்டு வராங்களே அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க மாற்றத்தை உடையவர்கள் அல்ல தேவனிடத்திலிருந்து. No one has the power to make a person a Christian. ஒருவருக்கும் சக்தி கிடையாது, வல்லமையும் கிடையாது ஒருவரை கொண்டு வந்து கிறிஸ்தவங்களா மாற்றத்துக்கு. Only God can do it. தேவன் மாத்திரமே ஒருவரை அப்படி செய்ய And முடியும். the means he uses is the gospel. வழிமுறை சுவிசேஷத்தை கொண்டுதானே, The good news. நற்செய்தியை கொண்டு தேவன் செய்ய. Anyone who hears this good news will trust God, will believe and call upon him and be saved. இந்த நற்செய்தியை கேட்கிற எவரும் தேவனை அவர்கள் விசுவாசித்து தேவனை கூப்பிட முடியும் ரட்சிப்புக்கு. That is tremendous explosive dynamite power when this news is preached to take a person who is outside of Christ and place him in இந்த Christ. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது தேவ வல்லமை இருக்கிறதுனால வெடித்து கிளம்ப செய்கிறது, ஒருவரை வெளியிலிருந்து கொண்டு வந்து கிறிஸ்தவர் ஆக்குகிறது. That is why this news has to be preached to the entire human race. ஆகவே தான் முழு மனுகுலத்துக்கும் இந்த நற்செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். It is for everyone to hear. எல்லாரும் கேட்கணும். I'll stay with this next week. இதோட நிறுத்தி விடுகிறேன், அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். Shall we pray? ஜெபிக்கலாம். Gracious and loving Father, we just thank you for your word, O God. பரமபிதாவே உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைக்காக உமக்கு Thank you for ஸ்தோத்திரம். speaking to the hearts and minds of people this morning. ஜனங்களுடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் பேசினதுக்காக நன்றி. Thank you for showing us very clearly the means that you use to make a person Christian. ஒருவரை கிறிஸ்தவர் ஆக்குகிற இந்த வழிமுறையை தெளிவுபடுத்தினீரே பிதா. The means is the gospel, the good news. அந்த வழிமுறை நற்செய்தியாக சுவிசேஷம் தானே. Thank you for the explosive dynamite power that is in the gospel. அந்த சுவிசேஷத்திலே உம்முடைய அபரிவிதமான
வெடித்து கிளம்பத்தக்கதான வல்லமை இருக்கிறதுக்காக நன்றி பிதா. Pray for everyone who hears this good news. இந்த நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் They கொள்கிறோம். will trust you and believe you and call upon you and be saved. அதை கேட்டு அதை விசுவாசித்து உம்மை நோக்கி கூப்பிடட்டும், தொழுது கொள்ளட்டும். And I pray that this news will be proclaimed to the ends of the world. இந்த செய்தியானது உலகத்தின் முடிவு பரியந்தம் கேள்விப்படட்டுமே. Thank you for using this means as taking a person who is outside of Christ and putting him in இதை Christ. கொண்டு நீர் ஒருவரை வெளியில இருக்கிறவங்களை கிறிஸ்துவில் ஆக்குகிறதுக்காக நன்றி. Thank you for all those who are in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். Lift up all your children before you. உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் உமக்கு முன்பாக நிறுத்துகிறோம். Pray that you will continue to lead them and guide them. தொடர்ந்து நீர் வழி நடத்தி காப்பீராக. Pray for all their needs. அவர்கள் தேவைக்காக வேண்டிக் கொள்கிறோம். You know each one by name. ஒவ்வொருவருடைய பேர் கொண்டு அறிந்திருக்கிறீர். And you know each one's needs. ஒவ்வொருவருடைய தேவையும் துல்லியமாய் அறிந்திருக்கிறீர். Bible says you take joy and delight in meeting the needs of your people. ஜனங்களுடைய தேவையை சந்திப்பதிலே நீர் மகிழ்ச்சி கொள்கிறீர் பிதா. And during these hard and difficult times I pray that people will look to you. இந்த கடினமான காலகட்டத்திலும் ஜனங்கள் உம்மை நோக்கி இருக்கட்டும். And I pray that they will experience the fullness and abundance that comes from you in their lives. உம்மிடத்திலிருந்து வருகிற சம்பூர்ணத்தையும் பரிபூர்ணத்தையும் அனுபவிக்கட்டும். I pray that your blessing be upon everything that there is in the home. அவர் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தில் பொருள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். Bless their provision, bless their finances, bless everything that is there and multiply it and meet all the needs. பணத்தை ஆசீர்வதியும், மளிகை சாமான்களை ஆசீர்வதியும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. May you continue to lead them, guide them and guard them and protect them. தொடர்ந்து வழி நடத்தி காத்து கொள்வீராக. Keep them under your blood, God. உம்முடைய இரத்தத்துக்கு கீழாக காப்பீராக. Bless them and make them a blessing. ஆசீர்வதித்து தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் நிறுத்துவீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், the love of the Father, பிதாவினுடைய அன்பும், presence of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் abide with each and every one of us forever and ever. சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. Amen. ஆமென். Bye bye. God bless you. Stay blessed. Stay safe. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பத்திரமாயும் இருங்கள். See you next week online. அடுத்த வாரமும் சந்திப்போம். இணையதளத்தில் இணையுங்கள்.